காரைக்காலில் அதானிக்கு சொந்தமான தனியார் துறைமுகத்திலிருந்து எடுத்துச் செல்லப்படும் நிலக்கரி துகள்கள் சாலைகளில் கொட்டியதில் வாகனங்கள் அடுத்தடுத்து விபத்தில் சிக்கியதன் சிசிடிவி வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அதானி குழும அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன்ராஜ், மாவட்ட ஆட்சியரின் எச்சரிக்கை பற்றின முழு விவரம். வணக்கம். காரைக்கால் மாவட்டம் கீழவஞ்சூர் பகுதியில் அமைந்துள்ள காரைக்கால் தனியார் துறைமுகம் இங்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி ஆகிறது. ஆனால் இங்கு இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி பாதுகாப்பற்ற முறையில் லாரிகளுக்கு மாற்றப்படுவதாகவும் இதனால் அருகில் உள்ள பகுதிகளில் நிலக்கரி படிந்து பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியுள்ளனர். இருந்த போதிலும் இதுவரை அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் நிலக்கரிகளை ஏற்றி செல்லும் லாரிகள் நிலக்கரி கீழே சிந்தாமல் இருக்க எந்த பாதுகாப்பும் இல்லாதவாறு செல்வதாலும் அதிவேகத்தில் செல்வதாலும் நிலக்கரி சாலைகளில் சிதறிய இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் சறுக்கி கீழே விழுந்த நிலையில் இருந்து வருகிறது. நேற்று மாலை காரைக்கால் அம்பாள் சத்திரம் அருகே சிதறி கிடந்த நிலையில் நிலக்கரியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 10க்கும் மேற்பட்ட விழுந்து விபத்துக்குள்ளானார்கள். சிசிடிவி காட்சிகள் மூலம் சமூக வலைதளங்களில் வைரலாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து துறைமுகம் நிர்வாகம், போக்குவரத்து துறை, காவல்துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை கூட்டம் நடத்தியிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.